ராமேஸ்வரத்துல கடற்கரையோரம் ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்தவர் இளம் வயது கலாம். அவருடைய அப்பா ஜைனுலாபுதீன் ஒரு படகோட்டி. அவரு படகு மூலமா யாத்திரைக்கு வரவங்களை கடல் வழியா கூட்டிட்டு போவாரு. அந்த காலத்துல கலாம் ஐயாவோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருந்துச்சு. அவரு ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டாரு, அப்பா, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு பணம் இல்லையே. அதுக்கு அவரோட அப்பா சொன்னாரு, பணம் முக்கியம் இல்ல, மனதோட நிறைவும் மற்றவங்களுக்கு உதவுறதும் தான் வாழ்க்கையோட உண்மையான செல்வம். இத சொன்ன பிறகு அவரு ஒரு ஏழை யாத்ரீகருக்கு இலவசமா படகு சவாரி செய்து அவருக்கு சாப்பிடவும் உணவு கொடுத்தாரு. இந்த நிகழ்வு கலாம் ஐயாவோட மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்பாவோட எளிமையும் பிறருக்கு உதவணுங்கிற மனசும் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தது. வாழ்க்கையில பணம் மட்டும் இல்ல, மனிதாபிமானமும் பிறருக்கு உதவி செய்யற மனசும் இருந்தாதான் அர்த்தம் இருக்கும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஒரு நிகழ்வு கலாம் ஐயாவை பிற்காலத்துல பெரிய விஞ்ஞானியாகவும் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்ச குடியரசுத் தலைவராகவும் மாற உதவுச்சு. கலாம் ஐயா என்றுமே மக்களின் இதயங்களை வென்ற மாமனிதர்.